Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து காம்பினேஷன் சம். ஓகே, இந்த ப்ராப்ளம் காம்பினேஷன் சம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஜஸ்ட் ஒரு அரே கொடுத்துருவாங்க, அரே ஆஃப் இன்டிஜர்ஸ், அண்ட் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸ்ல இருக்க இன்டிஜர்ஸை வச்சு நம்ம எவ்வளோ காம்பினேஷன்ஸ்ல இந்த டார்கெட்டை நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படின்றது ஆக்சுவல் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 2 3 6 7 அந்த அரேல நம்ம டார்கெட் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, இங்க ஒரு 2 இருக்கிறதால நம்ம அரேல ஒரு 2 தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இன்ஃபைனைட் சப்ளை. அதாவது நம்ம ஒரு அரேல நம்ம எவ்வளோ 2 வேணா வச்சுக்கலாம். அண்ட் இங்கே 3 6 7 இருக்குன்னா எவ்வளோ 3 அண்ட் எவ்வளோ 6 வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்க நம்ம இன்டிஜர்ஸ் வந்து நமக்கு இன்ஃபைனைட் சப்ளை அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளோ காம்பினேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம 2 2 2 2 3 இது ஒரு காம்பினேஷனாக வைக்கலாம். ஸோ 3 4 5 6 7 இது நம்ம டோட்டல் பண்ணோம்னா நமக்கு டார்கெட் 7 வரும். ஸோ இது ஒரு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வைக்கலாம்? நெக்ஸ்ட் நம்ம வேற எந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணாலும் நமக்கு கிடைக்காது. நம்ம வேற 7 இது ஒன்று இந்த ஒரு சப்பரே நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த ரெண்டு தவிர நமக்கு வேற எது ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. பட் இது 2 2 3க்கு பதிலாக நம்ம 3 2 2 இல்லைனா 2 3 2 இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனிக்கான அரே மட்டும்தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம 2 2 3 இதை ஏதாவது ஒன்று தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்க அரேலேயே நம்ம டார்கெட்டான காம்பினேஷன்ஸ் பார்த்தோம்னா 2 2 2 3 அண்ட் 7 இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு அரேவை தான் நம்ம ரிசல்டன்ட் அரேவாக ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா, அரே ஆஃப் அரேஸ் 2 2 3 அண்ட் இது ஒரு 7 இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஈஸியான ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு நம்ம ட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பெரிய டெஸ்ட் கேஸ் எடுத்தாலும் உங்களுக்கு சேம் லாஜிக் தான். ஓகே, இதில் வந்து நம்ம 1 அண்ட் 2 அப்படின்ற ஒரு அரே வச்சுக்கலாம் அண்ட் டார்கெட் 3. ஸோ இதுக்கு நம்ம காம்பினேஷன்ஸ் எடுத்தோம்னா என்னென்ன ஆன்சர் வரலாம்? ஸோ நமக்கு 1 அப்படிங்கிறது இன்ஃபைனைட் சப்ளைஸ் இருக்குல்ல. ஸோ 1 1 1 இதை டோட்டலாக ஆட் பண்ணாலே 3. ஸோ இது ஒரு வேலிட். ஓகேயா, நெக்ஸ்ட் வேற என்ன வேலிடாக இருக்கும்? 1 2 இதுவும் ஒரு வேலிட். நெக்ஸ்ட் 2 1ம் நமக்கு வேலிட் தான். பட் ஆல்ரெடி 1 2 எடுத்துட்டோம். ஸோ ஏதாவது யூனிக் தான். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது நமக்கு ரெண்டே ஆன்சர் தான். ஸோ இதை நம்ம அரே ஆஃப் அரேவாக ரிட்டர்ன் பண்ணணும். 1 1 1 அண்ட் 1 2 இதுதான் நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதை நம்ம ரிகர்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இதோட C++, பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கிட்டப்பில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளமும் நம்ம மற்ற ரிகர்ஷன் ப்ராப்ளம் மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எனிவே நம்ம டேக் நாட் டேக் எல்லா ரிகர்ஷன் ப்ராப்ளமையும் பார்த்த மாதிரி நம்ம டேக் நாட் டேக் அந்த மாதிரி தான் நம்ம இதுலேயும் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது டேக்னா நம்ம அந்த இன்டீஜரை எடுத்துட்டு நமக்கு சம் கூட ஆட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகிறது. அப்படி இல்லைனா நாட் டேக், அதாவது இங்கே இருக்கும்போது அதை எடுக்காமலே நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகிறது. ஸோ இந்த காம்பினேஷன் தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே வரப்போம். அண்ட் மற்ற ப்ராப்ளம் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்க்கு ஒரே ஒரு திங் என்னன்னா, இங்கே இன்ஃபைனைட் சப்ளைஸ். ஸோ இதை நம்ம ட்ரை ரன் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன காம்பினேஷனில் இதை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றது, அதாவது பேராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம டோட்டல் சம் வச்சுக்கலாம். சம் தான் ஃபர்ஸ்ட் பேராமாக இருக்க போது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன, இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம சம் ஃபர்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் அரே, இந்த டைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேக் நாட் டேக் இல்லையா? ஸோ டேக் நாட் டேக். ஸோ டேக்கில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்போ டார்கெட், அதாவது இந்த டார்கெட் கூட வச்சுக்கலாம். இங்கே டார்கெட் தான் சம்மன் வச்சுருக்கேன். ஸோ இங்கே டார்கெட்னே வச்சுக்கலாம். ஸோ டார்கெட் நம்ம இந்த இன்டிஜர்ஸ் எடுத்து மைனஸ் பண்ணி நமக்கு எப்போ 0 வருதோ அப்போ தான் நம்ம அரே ஃபில்லாக இருக்கும். அந்த அரேவை நம்ம அல்டிமேட் அரேல நம்ம புஷ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே 1 இருக்குது. இந்த 1ஐ நான் இந்த சம் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே 0 ஆகிடும்.
இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு 3 அப்படின்ற ஒரு அரே இருக்குது ஓகேயா இதுதான் அண்ட் டார்கெட் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 6 ஓகேயா யா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த 3 அப்படிங்கிறத நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த டார்கெட்லேருந்து நான் மைனஸ் எடுப்பேன் ஸோ 6 மைனஸ் 3 இப்போ என் டார்கெட்டில் என்ன இருக்கும் டார்கெட்டில் 3 இருக்கும் ஓகேயா ஸோ என்னோட அரேலையும் ஒரு 3 அரேல புதுசாக இருக்குது அண்ட் நான் என்ன பண்ணுறேன் இந்த டார்கெட்டில் இப்போதைக்கு நான் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன் ஓகேயா யா இப்போ டார்கெட் 3 அகைன் என்ன பண்ண போகிறேன் அகைன் இதே 3 நான் ஒன்ஸ் அகைன் எடுக்க போகிறேன் அப்போ என்ன பண்ண போகிறேன் இன்னொரு 3 இங்கே ஆட் பண்ணிப்பேன் அண்ட் டார்கெட்லேயும் இன்னொரு 3 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 0 ஓகே இப்போ இந்த டார்கெட் எப்போ எனக்கு 0 அப்படின்னு வருதோ அப்போ நான் இவ்வளோ நேரமாக ஸ்டோர் பண்ணி இந்த ரிசல்ட் எடுத்து நான் இங்கே ஆட் பண்ணிடுவேன் ஸோ இதுதான் நார்மல் பேஸ் கேஸ் என்ன அப்படின்னா எனக்கு எப்போ டார்கெட் 0 ஆகுதோ அப்போ இருக்க டெம்பரவரி இந்த அரேவை நான் அல்டிமேட் ஆன்சரில் போட்டுருவேன் ஓகே இப்போ இது புரியலனாலும் நம்ம ட்ரைரன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே இதுதான் நமக்கு பேஸ் கேஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்கெட் வந்து நமக்கு 3 தான் ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்கிறது 0th இண்டெக்ஸ் ஓகே இப்போது இந்த டார்கெட்டில் இந்த டார்கெட் 3 அதில் நான் 0th இண்டெக்ஸை எடுக்க போகிறேன் இங்கே டேக் இல்லையா அதனால் நான் அதை எடுக்க போகிறேன் ஸோ 3 டார்கெட் -1 இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிறத பண்ணோம்னா 2 ஓகேயா 2 ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன் ஸோ 0லேருந்து 1 இப்படி மூவ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் இந்த அரேயில் என்ன வச்சுருந்தோம் அரேயில் 1 பிகாஸ் இந்த டார்கெட் 3ல இந்த 1 மைனஸ் பண்ணிட்டோம் இல்லையா ஒரு தடவை இந்த 1 எடுத்திருக்கோம் ஸோ இங்கே 1 ஓகே அண்ட் இன்னொரு திங் என்னன்னா நான் இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகணுமா இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை நான் இதே இண்டெக்ஸில் தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்லியிருக்காங்க இன்ஃபைனைட் சப்ளைஸ் நான் இதை எடுத்துட்டு திரும்ப நான் இங்கேயே நிற்கலாம் ஓகேவா டேக் பண்ணிவிட்டு நான் அடுத்தது போகணுன்னு அவசியம் இல்லை நான் இதை எடுத்துட்டு அகைன் இங்கே இருந்தே அகைன் இன்னொரு 1 எடுக்கலாம் திரும்ப நான் இங்கே இருந்தே அகைன் இன்னொரு 1 எடுக்கலாம் ஸோ இன்ஃபைனைட் சப்ளை இல்லையா ஸோ நான் அடுத்த இண்டெக்ஸ் போக மாட்டேன் அதே இண்டெக்ஸில் இருப்பேன் ஓகேயா ஸோ ஆனால் இப்போ இது டேக் இப்போ நாட் டேக்னா என்ன நாட் டேக்னா டார்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும் நான் எதுவுமே அதை எடுக்கல அண்ட் நாட் டேக் அப்போ நாட் டேக்னா நம்ம எதுவுமே எடுக்காமல் அடுத்த இண்டெக்ஸ் போகணும் ஓகேவா அடுத்த இண்டெக்ஸ் என்ன 1 அண்ட் அரேயில் ஒன்றுமே இருக்காது ஓகே ஜஸ்ட் ஈஸி ஃபஸ்ட்டில் இந்த 1 ஒரு தடவை இந்த அரேயில் போட்டுட்டு இந்த டார்கெட்டில் அதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ 2 கிடைக்கும் செகண்ட் நாட் டேக்கில் ஜஸ்ட் அதை எடுக்காமலேயே டார்கெட் அப்படியே இருக்குது நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகிறோம் அண்ட் அரே எம்டி ஸோ இதே சேம் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் டேக் நாட் டேக் இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இதில் டேக்கில் என்ன வரும் டேக்கில் இப்போதைக்கு சம்மில் அதாவது டார்கெட்டில் 2 இருக்குது ஸோ 2ல் அகெயின் இந்த 0th இண்டெக்ஸ் என்னால் எடுக்க முடியுமா 0th இண்டெக்ஸ்னால் 1 என்னால் 2ல் 1 எடுக்க முடியும் அதனால் அகெயின் 1 மைனஸ் ஆகிடுச்சு அண்ட் நான் அடுத்த இண்டெக்ஸ் போகிறேன்னா இல்லை அதே இண்டெக்ஸில் நான் இருக்கலாம் அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் 1,1 நான் 2 எடுத்திருக்கேன் ஓகேவா பட் இதுவே நாட் டேக்னா என்ன பண்ணுறேன் இப்போ டார்கெட்டை அப்படியே வச்சுக்கிட்டு நான் 0லேருந்து நான் எடுக்காமல் அடுத்த இண்டெக்ஸ் போயிட்டு அண்ட் இங்கே என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கும் சாரி இங்கே என்ன இருக்கோ நமக்கு அது அப்படியே தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இங்கேயும் சேம் ப்ரொசீஜர் ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணோம் டேக் நாட் டேக் இது நம்ம பேஸ் கேஸ் என்ன சொன்னோம் டார்கெட் 0 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி இந்த டார்கெட்டில் வந்து 1 இருக்குது இப்போ 0th இண்டெக்ஸ் என்ன 0th இண்டெக்ஸ்லேயும் 1 ஸோ 1ல் என்னால் 1 எடுக்க முடியும் ரிமூவ் பண்ண முடியும் ஸோ 0 அண்ட் நான் என்ன பண்ணுறேன் இங்கே அதே இண்டெக்ஸில் இருக்கேன் அப்போ நான் என்ன 1,1,1 3 1 எடுத்திருக்கேன் ஓகே இதுவே நாட் டேக் அப்படின்னா என்ன அர்த்தம் நாட் டேக்னா நான் அதாவது டார்கெட் அப்படியே இருக்குது நான் எடுக்காமல் 0th இண்டெக்ஸில் எடுக்காமல் நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போகிறேன் அண்ட் இருக்க அரே அப்படியே இருக்கும் ஸோ இது 2 மட்டும் நம்ம எப்பயுமே பார்த்துக்கிட்டே வரோம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது போகும்போது நமக்கு இங்கே தான் நோட் பண்ணுறோம் பேஸ் கேஸ் நமக்கு ரீச் ஆகிடுச்சு நமக்கு டார்கெட் 0 ஆகிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இருக்க அரேவை நம்ம அல்டிமேட் ஆன்சரில் ஆட் பண்ணுறோம் 1,1,1 இதுதான் நமக்கு 1,1,1 நம்ம அல்டிமேட் ஆன்சரில் ஆட் பண்ணியாச்சு ஓகே இப்போ இதை அகைன் நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம் பேஸ் கண்டிஷன் வந்தாலே நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஓகே இது வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல
என்னன்னா இப்போ இங்க பேஸ் கண்டிஷன் வரல, பட் நம்ம உள்ள போக ட்ரை பண்ண போறோம். இப்போ இந்த 1ல இது என்னது, இந்த டார்கெட் வந்து 1. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு. ஓகேயா? அப்போ இந்த 1ல உங்களால 2 மைனஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது இந்த நம்பரை விட சின்னதா இருந்தா தான் பண்ண முடியும். பட் இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது 2. 1ல நம்ம 2 மைனஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் வந்தாலே நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. ரிட்டர்ன். யா, ஸோ இது நமக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுவும் நமக்கு ரிட்டர்ன் ஆகி இப்போ இங்கே வரும். ஓகேயா? இங்கேயும் டேக் நாட் டேக், டேக் நாட் டேக், அதே திங் தான் இங்கேயும். டேக்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இந்த 2, 2ல நமக்கு என்ன இருக்குது, 2ன்றது டார்கெட். அந்த டார்கெட்டில் இந்த 1 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்குது, 2. அப்போ இந்த 2ல 2 போகுமா? எஸ் போகும். அப்போ 2ல 2 போச்சுன்னா 0, அதாவது அதே இண்டெக்ஸில் இருக்க போகிறேன். என்னது 1,2, ஏன்னா நான் எடுத்திருக்கிறது 2. ஓகேயா? இதுவே நான் நாட் டேக்குன்னு பண்ணனா என்ன, அதே தான் இங்கே இருக்க போகிறோம். டார்கெட் அப்படியே இருக்க போகுது. இண்டெக்ஸ் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போக போகிறோம். அண்ட் அரேவும் அப்படியே இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் இங்கே பேஸ் கேஸ் வரும்போது என்ன, பேஸ் கேஸில் நமக்கு டார்கெட் 0. அப்போ டெஃபினட்டாக இங்கே அரேயில் இருக்கிறது 1,2 நம்ம அல்டிமேட் ஆன்சருக்கு போட போகிறோம். 1,2. யா, போட்டாச்சு. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம பேஸ் கேஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். யா, இதையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகைன் இங்கே நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு இங்கே 2ங்கிற இண்டெக்ஸ் கேஸே இல்லை. ஸோ இதுவும் நமக்கு கிடைக்காது. அண்ட் நீங்கள் இதுக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஐட்ரேஷன்ஸ் போய், அதாவது ரிகர்ஷன் போய் பார்த்தாலும் உங்களுக்கு இது உங்களுக்கு அதர் காம்பினேஷன்ஸ் எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆகி தான் வருமே தவிர இங்கே எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ ஃபைனலாக நமக்கு இங்கே ஆன்சரில் ஸ்டோர் ஆகிருக்கு என்னது 1,1,1 நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அண்ட் 1,2 இது ரெண்டுத்தோட சம்மும் 3 தான். ஸோ நமக்கு ஃபைனலாக அரேல கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுவே நம்ம கோட் லெவலில் பார்த்துடலாம். யா, ஸோ இந்த ரிசல்ட் தான் நம்ம அல்டிமேட் அரேவா இப்போ நம்ம வச்சுருக்கோம். யா, ஓகே. நெக்ஸ்ட் இந்த டெம்பரவரி அப்படிங்கிறது நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணுற அரே, அதுதான் இந்த டெம்பரவரியாக நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சொல்யூஷனுக்கு இந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன தரோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இங்கே இண்டெக்ஸ் நம்ம அங்கே மாற்றி பார்த்துருந்தோம். பட் எனிதிங் நம்ம இப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இங்கே நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சி அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க நமக்கு கேண்டிடேட்ஸ், அதாவது இங்கே கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லி அந்த அரேவை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸை சீன்ற நேமில் இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் டார்கெட்டை நம்ம கொடுத்துட்டு இந்த 2 அரேவையும் நம்ம கொடுத்துரும். ஸோ இங்கே தான் நமக்கு மெயின் லாஜிக். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், நம்ம பேஸ் கேஸ் படி டார்கெட் 0 ஆச்சுனாலே நமக்கு டெம்பரவரியாக இருக்க இங்கே டிஎஸ் அப்படின்றது இருக்க டேட்டா ஸ்ட்ரக்சர், அதை தான் இங்கே நீங்கள் அரேவோ இல்லை வேறு எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை டெம்பரவரின்ற இந்த நேம் கூட கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு அரே. ஸோ அந்த அரேல டெம்பரவரி அரேல என்ன இருக்கோ அதை நம்ம ரிசல்டன்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுதான் நமக்கு இருக்கிறதுலே பேஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் நம்ம பார்த்தோம், இல்லை நமக்கு இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு, இந்த 0, 1, 2, 3 அப்படி இல்லைனா நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு ரீச் ஆகிடுச்சுனாலும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். பிகாஸ் அதுவும் ஒரு எட்ஜ் கேஸ். யா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் இப்போ இதை விட்டுட்டு இதை பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நாட் டேக் கண்டிஷன். அதாவது இந்த இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போயிடு, டார்கெட்டில் எதையுமே நீ மைனஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதே ரிகர்சிவ் கால் தான் எடுக்கிறோம். இது வந்து இது மேலே இருக்கிறது டேக், இது நாட் டேக். ஸோ நாட் டேக்கில் பார்த்தாச்சு. இப்போ டேக் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் நம்ம ஏன் போடுறோம், டார்கெட் ஷுட் பி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அந்த கரண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம அந்த எஜ் கேஸில் பார்த்தோம் ட்ரை ரன் பண்ணும்போது. நம்ம எடுக்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து டார்கெட்டை விட கம்மியாக இருக்கணும், கம்மியாகவோ ஈக்குவலாகவோ இருக்கணும். அப்போ தான் அந்த டார்கெட்டில் நம்ம மைனஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டெம்பரவரி அரேல என்ன பண்ணுறோம், டெம்பரவரி அரேல இப்போ இருக்கிறத புஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே இடத்துல தான் இருக்கும். இண்டெக்ஸ் +1 போகலை, அதே இண்டெக்ஸில் இருக்கும். பிகாஸ் இது இன்ஃபைனைட் டைம்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ அதே இண்டெக்ஸ் டார்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட்டில் மைனஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்திருக்க வேல்யூ. யா, ஸோ நெக்ஸ்ட் புஷ் பண்ணதை இங்கே நம்ம அகெயின் நம்ம டிஎஸ்ஸாக கொடுக்குறோம். ஸோ நம்ம அதே தான், இது டேக், இது நாட் டேக். ஸோ வேல்யூலாம் நம்ம இந்த கோடை ட்ரை ரன் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா யா நமக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். யா, அண்ட் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே நம்ம அனலைஸ் பண்ணாலும் இங்கே 2 power n தான் அட் த வேர்ஸ்ட் கேஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம
மற்ற ப்ராப்ளம் ரிகர்ஷன் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி இங்கே டேக் அண்ட் நாட் டேக்னு நம்ம 2 தடவை ரிகர்சிவ் கால் நம்ம போய்கிட்டே இருக்கோம். அண்ட் இந்த வேர்ஸ்ட் கேஸ் நமக்கு பிக் O ஆஃப் 2 பவர் n நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி, அண்ட் இதுவும் பிக் O ஆஃப் 2 பவர் n நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, அண்ட் நம்ம கிராஸ் n ஒன்று வரும். ஏன் இது எதனால் அப்படின்னா, நம்ம எப்போ பேஸ் கேஸ் போனாலும் அப்போதைக்கு டெம்பரவரி அரேல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரிசல்டன்ட் அரேல நம்ம போடுறோம். ஸோ அதனால் இந்த கிராஸ் n அண்ட் ஸ்பேஸும் நமக்கு எடுக்குது. இது மொத்த ஸ்பேஸ் 1 2 3 4 அப்படின்ற ஸ்பேஸ் தான் 2 பவர் n. அண்ட் இது உள்ளே இருக்க ஒரு அரேயோட ஸ்பேஸ் தான் இந்த n. ஸோ இதை நம்ம என்னாவும் வச்சுக்கலாம், இல்லை எம்மாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இது உள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸையும் தான் நம்ம இந்த m அப்படின்றத டினோட் பண்ணுறோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 2 பவர் n cross m and space complexity நமக்கு big O of 2 power n cross m. Yeah, okay. Yeah, okay guys, we'll meet on next problem. Thank you.